இலை குட்டி கருவாயா, அங்கே துணியெல்லாம் காயுது பத்தியா, அதைத்தான் இப்போ எடுத்துகிட்டு வரணும். என்ன அந்த அக்காட்ட போய் தண்ணி கேளு கொஞ்சம், அது எடுக்க உள்ளே போகும். அந்த நேரம் பார்த்து அதை அப்படியே கம்பத்தோடு தூக்கிட்டு வந்துடுடா. பார்த்துடா, மாட்டிக்காத. மாட்டினா 2 பேரும் மாட்டிக்குவோம். என்ன எனக்கு பயமாக இருக்குண்ணே, நீ போய் எடுத்துகிட்டு வரலாம்ல. நான் இங்கே நிற்கிறேன், நீ போய் அந்த அக்காட்ட தண்ணி கேட்டுட்டு நீ தூக்கிட்டு வந்துடுனே. நான் சின்ன பையன் தானே. ஏ குட்டி கருவாயா, என்னைய பார்க்கவே திருடைய மாதிரி இருக்குல்ல, உன்னைய பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு. அதனால நீ கேட்டதுமே தண்ணி கொடுத்துருவாளுங்க, இல்லைன்னா நான் என்ன மூஞ்சில ஊற்றி விட்டுருவாளுங்க. அக்கா கொஞ்சம் எனக்கு தண்ணி தரீங்களா? எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு அக்கா. நான் ரொம்ப தலைவட்டிலேருந்து வரேன், அதனால தான் எனக்கு தாகமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரிப்பா, கொஞ்சம் பொறு. துணியை காய போட்டு முடிச்சிட்டேன், இந்த போய் கை கழுவிட்டு உனக்கு தண்ணி முத தரேன். என்ன இல்லை குட்டி கருவாயா, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாழ. அந்த பொம்பளை மேலேருந்து பார்க்குதே. அட கடவுளே, துணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த பாடு படுத்துட்டானா என்னைய? வரட்டும் இன்னைக்கு இருக்குது. ஐயோ, என் புருஷனோட கோட்லாம் அதில் இருக்கே, போச்சு. இப்போ தான் 5000 ரூபாய் போட்டு அந்த கோட்டை வாங்கிட்டு வந்தார், அது கூட செயினோட வேற கிடந்துச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அது எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டானே. என்னை குட்டி கருவாயா, மேலே துணி இருக்கு பாருல, அதையும் எடுத்துகிட்டு வந்துடல. நான் உன்னை எப்படியாச்சும் ஏற்றி விட்டுறேன் மேலே. என்ன நோகாமல் தூக்கிட்டு வரல. உள்ளே சத்தம் போட்டு தொலைச்சிடாதடா, உள்ளே இருக்கவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க பார்த்துக்க. என்ன போன தடவை நான் தானே நீ எடுத்தேன், இந்த ட்ரெஸ்ஸை நீ எடுனே. ஒரு தடவை நான் எடுக்க முடியும், எனக்கு கை கால்லாம் வலிக்குது. இந்த ட்ரெஸ்ஸை நீ எடுனே. இல்லை குட்டி கருவாயா, கருவாயனோட தம்பி வந்துட்டு இப்பெல்லாம் நீ பேசலாமா? கருவாயன் என்றைக்குமே சலிச்சையும் கிடையாது. இருந்தாலும் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க வேணாமா? அதுக்காகத்தான் உன்னை எடுக்க சொல்கிறேன். மேலே ஏறல, அண்ணனுக்கு பழக்கம் இல்லைல்ல. நீ நான் சீக்கிரம் ஏறிடுவேன். இவரை ஒல்லியாக இருக்கியா, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடுவேன். நான் கொஞ்சம் குண்டாக இருக்கனால கீழே விழுந்துருவேல. அப்புறம் உள்ளே இருக்கவங்கெல்லாம் வந்து நம்ம 2 பேர்த்தையும் லாடம் கட்டி விடுவாங்க. போய் எடுத்துகிட்டு வாழ. சரிடே, என்னை தூக்கி விடு, நம்ம மெதுவாக எடுக்கிற பயமாக கிடக்குது. எனக்கு குட்டி கருவாயா, அது என் மூக்கில் காலை வைக்க அதெல்லாம் மூச்சு விட முடியல. ஐயோ, காலை வச்சு அமுக்கிறாடே, காலை இல்லை. அண்ணே கத்தாத, உள்ள ஒருத்தே வேட்டியோட உக்காந்துருக்கிறான். வந்தானா நம்மளை சாத்திப்பிடுவான், கத்தாதனே. ஐயோ, அந்த பொம்பளையோட பாவாடை நாட மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குதே. அண்ணே கொஞ்சம் இழு. அடே குட்டு கருவாயா, கொஞ்சம் சீக்கிரம் இறங்குடா. ஆள் பார்க்கத்தான் ஒல்லியாக இருக்கிற, ஆனால் வெயிட்டு கழுது கடன் கிடக்குதே. ஐயோ குட்டி கருவாயா, கீழே விழுந்துட்டியா? அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டியா? மெதுவா இறங்க வேண்டியதானப்பா. எதுக்கு இப்படி தம்முன்னு குடிச்ச நீயே? நீ வேணும்னே தானே என்ன தள்ளி விட்டுட்டாங்க. வெயிட்டு தங்காம நீ தள்ளி விட்டுட்ட, அதுக்கு தான் நீ ஏற மாட்டேன்னு சொன்னேன். ஏ குட்டி கருவாயா, என் தங்கமணியே, என் வெள்ளிமணியே, என் அணி திங்கிற கனி, அழுவாதடி தங்கம். அண்ணன் சொல்கிறேன்ல, அழுவாத சாமி, வா வீட்டுக்கு போகலாம். என் குட்டி கருவாயன் அழுகலைன்னா நான் நாளைக்கு அவனுக்கு பிஸ்கட்லாம் வாங்கி கொடுப்பேனா. அழுவாத. அடே போதும், நிறுத்துடா. விட்டா மண்டை மேலே ஏறி உக்காந்துக்கோ போல. வாடா போவோம். உட்காந்து நோயின்ட்டு. வாங்கம்மா வாங்க, புது சேலையெல்லாம் வந்திருக்குது, ஆஃபரில் போட்டிருக்கேன். 2 நைட்டி 2 சேலை எல்லாமே 2 பொருள் எடுத்தேன்னா 100 ரூபா தான். வந்து எடுத்துகிட்டு போங்கம்மா. அம்மா சேலை, வாங்க. விதவிதமா ரகரகமா சேலை, அம்மா சேலை, வாங்கம்மா வாங்க. கருவாயா, என்ன 2 ட்ரெஸ்ஸு 100 ரூபா தானா? அடடா, இது தெரியாமல் போச்சே. தள்ளு, நான் 2 சேலையை பார்த்து எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்கவே நல்லா இருக்குடா எல்லாமே. தள்ளு கொஞ்சம் பார்க்குறேன். ஏக்கா, உனக்கு சேலை கட்டுறதை விட இங்கே பார்த்தியா ஜீன்ஸ் பேண்ட்டு, இதை போட்டு வந்தேன்னு வச்சுக்க, நீ சிம்ரன் மாதிரி சூப்பராக இருப்பக்கா. கருவாயா, இந்த வயசில் எப்படில நான் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியும்? அதெல்லாம் வேணாம், எனக்கு 2 புடவை மட்டும் எடுத்துக்கிறேல. தள்ளிக்க கொஞ்சம் பார்க்குறேன். ஏக்கா, இந்த ஆஃபரை விட்டேன்னா அப்புறம் உனக்கு வேறு ஆஃபரே கிடைக்காது பார்த்துக்க. கடையில எல்லாம் போனால் ஒரு சேலை 400 ரூபா 500 ரூபா சொல்லுவாங்க. இங்கே 2 சேலை 100 ரூபாய்க்கு தரேன், வாங்க மாட்டேங்கிற. எனக்கு என்ன உன்னோட இஷ்டம். அதுக்கப்புறம் அப்படியா? சரி பொறு பார்க்குறேன். கருவாயா, என்னடா ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் போட்டுட்ட போல. ஆமாம், 2 ட்ரெஸ்ஸு 100 ரூபான்னு கேட்டுச்சு. பரவாயில்ல, எனக்கும் ட்ரெஸ் இருக்காடாங்க. கிளவியே, உனக்கு போடுற மாதிரி சுடிதார்லாம் இருக்கு பாரு. உனக்கு சுடிதார் போட்டால் நல்லா இருக்கும் கிளவியே. ஏடா, எனக்கு சுடிதார் போடுற வயசாடா. நான் போட்டு போனேன்னா 4 பேர் என்னை எச்சிக்காரி துப்பிட மாட்டாளுங்க. ஏன் கிளவியே, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிச்சா போதும், மற்றவங்களுக்கு பிடிக்கணுன்ற கிடையாது. சரியா? நீ போய் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்து எடுவேமா. போ. இவளுக்கு 2 பேர்த்த வச்சு இன்னைக்கு எப்படியாச்சும் கடையை காலி பண்ணி விட்டுறணும். சீக்கிரம் இவளுகளை எப்படியாச்சும் மண்டையை கழுவி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுக்க வைக்கணும்ப்பா. கருவாயா, அந்த கூடையில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் நானே எடுத்துக்கிறேன்டா. அப்படி வாக்கா வலிக்கு. எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ எடுத்துகிட்டு போ. எதுக்கு வெத்து வேஸ்ட்டாக இருந்துக்கிட்டு மற்றவளுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முன்னாடி நீ எடுத்துகிட்டு போங்கிறேன். அப்பா, இந்த கிளவியும் இவளுமே எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுச்சுக்க. இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் என்ன, ஆம்பளைக்கு ட்ரெஸ்ஸு தான் நான் யாரும் எடுக்க வரல. அதை எவனாவது எடுக்க வந்தானா பரவாயில்லையே. அதை எடுக்கிறதுக்கு ஒரு இழிச்ச வாயம் வராமையா போயிடுவான். கண்டிப்பாக தேடி வந்துக்கிட்டு இருப்பான் பாரு இந்நேரம்.
கருவாயா என்னடா ட்ரெஸ் எல்லாம் 2 ட்ரெஸ் 100 போட்டுக்கிட்டு இருக்கிறியா? சரி சரி, எனக்கு போற மாதிரி ட்ரெஸ் ஏதாவது இருக்கா? நான் வேற குண்டா இருக்கிறேன், சைஸ் எது கரெக்டா இருக்குமா என்னடா? தடியண்ணே, அதெல்லாம் சைஸ்லாம் என்கிட்ட நிறையாவே இருக்கு. நீ எடுத்துட்டு போனேன், உனக்காக தனியாக ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் ஒரு பெரிய சைஸ் கோட்டை வாங்கியிருக்கேன். இதை வெள்ளை பனியன் போட்டு மேலே போட்டு வேட்டியை வட்டேன்னா சூப்பராக இருக்கும். அப்படியா? எனக்குன்னே தைச்ச மாதிரி கோட்டா? அப்பனா அதை காட்டு முதல்ல நான் வாங்கிக்கிறேன். இங்கே பாருனே, இந்த கோட்டெலாம் சூப்பராக இருக்கும். நீ எடுத்துகிட்டு போனேன், ரொம்ப அழகாக இருப்ப பார்க்குறதுக்கே. சரி சரி கருவாயா, அங்கே இருக்க கோட்டை நானே எடுத்துக்கிறேன். நானே உனக்கு தேவையான விலையை கொடுத்துட்றேன். என்ன? அப்பாடா, ஒரு வழியாக கடை காலியாயிருச்சு. இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குதுப்பா. நம்ம பெசாட்டி கிளம்பிடுவோம். ஆ ஆ கரெக்டாக தான் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த கலருக்கு வந்தால் சரிதான். ஆகா, அப்படியே நாட்டுக்கோழி முட்டை மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. எல்லாமே சரியாக இருக்குது நம்ம செஞ்சது. பரவாயில்ல பரவாயில்ல, நீ கெட்டிக்காரதான் கருவாயா. பேராண்டியா, என்னல பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்பா இருந்து ஏதோ கலர் தண்ணியை வச்சுக்கிட்டு முட்டையை முக்கி எடுத்து போட்டுட்டு இருக்கிற. உனக்கு என்ன பாய் திங்கிட்ட முடிச்சிருச்சால? எதுக்குல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அடடா, பார்க்க நாட்டுக்கோழி முட்டையாட்டே இருக்குல்ல, பரவாயில்லையே. கிளவியே, இந்த பிராய்லர் கூட முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த சாயத்தில் முக்கி நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் விற்று ஏமாத்த போகிறேன் பார்த்துக்க. அதை வச்சு எல்லாரும் ஏமாந்து என்கிட்ட முட்டையை வாங்கிட்டு போயிடுவாளுங்க. எவ்வளோ நிற்க தெரியுமா போகிறேன்? ஒரு முட்டை 15 ரூபா ரேட்டுக்கு விற்க போகிறேன். பேராண்டியா, உன் மூளை தான் பேராண்டி. உனக்கு இருக்க ஐடியா யாருக்குமே வராது பேராண்டி. கிளவியே, இந்த முட்டையை பார்த்துக்க. இந்த ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். இல்லை குட்டி கருவாயா, முட்டையை தூக்கிட்டு போய் எங்களை ஒழிச்சு வச்சுட்டு வர. உன் அண்ணன் பார்த்தானா உனக்கு வெளுத்து பிடிவான். ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்தீங்க. பாட்டி சொல்லாத பாட்டி, என்னட்ட அண்ணன் ஒரு லூஸு. இங்கே வந்து எத்தனை முட்டை வச்சேன்னு கூட தெரியாது தெரியுமா? அந்த அளவுக்கு மறந்துடுவேன். அதனால நீ சொல்லாத, அப்புறமே பொறிச்சு தின்னுக்குவேன். உன் அண்ணன் லேஸ் பட்டோன்னு நினைக்காதுல. அன்றைக்கி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து 2 பிஸ்கட் எடுத்து தின்னுப்புட்டேல. அவன் கரெக்டாக எண்ணி வச்சுட்டு போயிருப்பான் போல. வந்து 2 பிஸ்கட் குறையுதுன்னு அழுன்னு அழுதுப்புட்டியாம்ல. ஏலே, உன் அண்ணன் கண் கொத்தி மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பியான். எங்கே இருந்தாலும் பார்த்துக்க. ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடி வாங்காத. ஏய், இங்க இருந்த முட்டை எக்கடா? என்ன எத்தனை முட்டை எடுத்து வச்சுட்டு போட? இங்க எத்தனை 2-3 முட்டை தான் இருக்குது. எங்க என் முட்டை? ஒழுங்கா எடுத்துட்டு வாங்க. அண்ணே, நான் இல்லை அண்ணே, அப்பா இதை இங்கே எடுத்துட்டு போய் வச்சுச்சு. அப்பா கேட்டுக்கோண்ணே. பேரண்டியா, உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் போய் எடுத்துட்டு வந்தப்பேனா அந்த குட்டி பாண்டு தான் எங்கிட்ட தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துச்சு. எவ்வளோ சொன்னேன் பேரண்டியா, அவன் கேட்க மாட்டேங்கிறியான். அவனோட 4 மிதி அப்போ தான் அடங்குவியான். ஏ குட்டி கருவாயா, உன்னை யாரா முட்டை எடுக்க சொன்னா? என்னை பற்றி தெரியும்ல. என்னோட இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியது இருக்கும் பார்த்துக்க. சின்ன பையனாக தான் விட்டுக்கிட்டு இருக்கிற. எடுத்துட்டு வாடா. அண்ணே, அது எனக்கு இருக்கட்டும்னே. நான் 4 முட்டை பொறிச்சு தின்னுக்கிறேன்னு. என் திட்டாது நீ, நான் வச்சுக்கிறேன்னு. எடுத்துட்டு வாங்குறேன். வாங்கம்மா வாங்க. நாட்டுக்கோழி முட்டை ஒரு கூடையில் 15 முட்டை இருக்குது. நீங்கள் 300 ரூபாய் முட்டை கொடுத்தா போதும். எல்லாம் ஓடி வந்து வாங்கிட்டு போங்கம்மா. அக்கா வாங்க வாங்க, ஒரு கூடையில் 15 முட்டை இருக்குது. 300 ரூபாய் முட்டை கொடுத்தா போதும். நாட்டுக்கோழி முட்டைக்கா ரொம்ப ருசியாக இருக்கும். வெளி கிராமத்துலலாம் போனீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஒழுங்கா இப்பயே வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிடுங்கக்கா. பரவாயில்லையே கருவாயா, நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏடி, ஆளுக்கு ஒரு கூடையை தூக்குங்கடி. என்னத்தன்னு பார்த்துக்கிட்டு கிடக்குறீங்க? பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தவ வந்து எடுத்துகிட்டு போயிடுவா. அப்போ நீங்கள் 3 பேரும் வெறுதான் வீசிக்கிட்டு போங்க. சரி சரி கருவாயா, இங்கே இருக்க முட்டை எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாமே பகிர்ந்து எடுத்துக்கிறோம். என்ன குடு. பச்சைச்சிலக்கா, நீ தான் கரெக்டாக முடிவெடுக்கிற. உனக்கு இப்போ எல்லா முட்டையும் பகிர்ந்து கொடுத்துட்டு போகிறேன். எல்லோரும் பகிர்ந்து எடுத்துக்கோங்க. என்ன, நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏற்றுக்கோங்க. சரியா? சரிக்கா, இன்னொரு இதில் சந்திப்போம். நான் போயிட்டு வரேன். என்ன, மொதல் இடத்த காலி பண்ணுவோம், இல்லைன்னா மாட்டிக்குவேன். பரவாயில்லடியே, கருவாயை நமக்காக எவ்வளவு நன்மை பண்ணுறியான் பார்த்தியா? ஆமாம்மா, ஒரு கூடையில் 15 முட்டை இருக்குன்னு சொன்னியா? பரவாயில்ல, நல்லா வெயிட்டாக தான் இருக்குது முட்டையெல்லாம். என்னங்கடி முட்டையும் கையுமா நிற்கிறீங்க? என்ன விஷயம்? கருவாயந்தாம்மா ஒரு கூடையில் 15 முட்டை கொடுத்துருக்குறியா? 300 ரூபாய் வாங்கியிருக்கிறாம்மா. எனது நாட்டுக்கோழி முட்டையா? ஏண்டி, இதை பார்த்தா நாட்டுக்கோழி முட்டைன்னு எவனாவது நம்புவானா? நல்லா அண்டா கணக்காக இருக்குது நாட்டுக்கோழி முட்டையாடியே. எங்கே கொண்டா பார்ப்போம். இல்லைம்மா, கருவாயை அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லவனா மாறிட்டான். அந்த மாதிரிலாம் இருக்கிற மாட்டான். அடியே முட்டாள்களா, இந்த கூடையில் 15 முட்டை இருக்குன்னு நம்புறீங்களாக்கும்? எங்கே கொண்டாங்க பார்ப்போம். அடி பைத்தியக்காரிகளா, மேலால மட்டும் ஒரு 7 முட்டையை வச்சுப்புட்டு உள்ள பேப்பர் பண்டில் வச்சுட்டு போயிருக்காண்டி. அது 15 முட்டையெல்லாம் கிடையாது. இதில் நல்லா உங்கள் காதில் பூவை சுற்றிட்டு போயிட்டியான் பார்த்தியா? ஒரு முட்டை 15 ரூபா, நான் 300 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிருக்கிறேன். ஐயோ, என்னம்மா சொல்கிறீங்களே? ஐயோ, எல்லாமே பேப்பர் பண்டில் வச்சு விட்ருக்குறான். அந்த பையனை நம்பினது தப்பாக போச்சு. என்ன இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டான்? ஐயோ, இவனை நல்லாவே நம்பினது தப்பாக போச்சு. எச்சா அடியே, நீ சொல்லி தாண்டி இந்த முட்டையை வாங்கினேன். எனக்கு தெரியாது. இந்த முட்டையில் நீயே வச்சுட்டு எனக்கு பணத்தை குடுறி 300 ரூபாவை லம்பா அள்ளிட்டு போயிட்டான் பாரு. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா பிள்ளையார் சொல்லியே போட்டு போயிட்டான். போங்கடி முட்டையை தூக்கிக்கிட்டு வந்துட்டாளுங்க. நாட்டுக்கோழி முட்டை. ஆகா, இந்த கோட்டை போடவும் நம்மளும் பார்க்க நல்லா ஜெமினி கணேஷ் மாதிரி தான் இருக்கிறோம்.
இந்த மரத்தை கீழே கொஞ்சம் நின்றுட்டு போவோம், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடா, அது என்னோட கோட் மாதிரில இருக்குது. இது தடியும் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி என் கோட்டு? அதே செயின். ஒரு நான் கூட சந்தேகப்பட்டேன் இது என் ட்ரெஸ்ஸாக இருக்காதுன்னு. ஆனால் என்னோட செயினை பார்த்ததுமே முடிவே பண்ணிட்டேன் இது என்னோட ட்ரெஸ் தானு. எப்படி எடுத்து வந்துடுறியே? ஏழு தடிப்பையில, உனக்கு என்ன தைரியம் தான் என் கோட்டையும் செயினையும் போட்டுட்டு வந்திருப்ப? கொடியில காய போட்டதை தூக்கிட்டு வந்து போட்டியாடா? காசு கொடுத்து வாங்க வக்கில்ல உனக்கு. இப்படி அடுத்த ட்ரெஸ்ஸை திருடிட்டு வந்து போட்டிருக்க. ஏங்க நான் எங்கங்க உங்கள் ட்ரெஸ்ஸை திருடி போட்டு வந்திருக்கிறேன்? அந்த ட்ரெஸ்ஸும் உங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்குமோ என்னமோ, அதனால பார்த்ததுமே உங்கள் ட்ரெஸ்ஸுன்னு எதுவும் சொல்கிறீங்களோ என்னமோ. நானும் யார் ட்ரெஸ்ஸையும் திருடி போகிற பழக்கம் இல்லைப்பா. நானே கடையில் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏழு திருட்டு போயில, இப்படி ட்ரெஸ்ஸை திருடி போட்டு வந்துட்டு வியாக்காரமா பேசுற. எதுக்குடா இந்த பொழப்பு பொழைக்கிறீங்க? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு போய் போர் தண்ணி குடிச்சிட்டு போடா. கொடியில காய போட விட மாட்டாங்களே. நல்லா இருக்கும் தூக்கிட்டு வந்து தடிப்பையன் வேட்டியை கட்டி போட்டுருக்கிறா பாரு. என்னங்க இது உங்களோட ட்ரெஸ்ஸே தாங்க. அந்த 2 கருவாயங்களும் திருடிட்டு போனது இந்த ஆளுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் தான் ஏதாவது சொல்லி திருடிட்டு வர சொல்லியிருக்கணும். அப்படி பொழப்பு பொழைக்கிறானுங்க பாரு. அடுத்தவன் கொடியில் இருக்க துணியை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டு வேட்டியும் சட்டையும் ஆளு முறையும் பாரு. ஏம்மா, கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. யாரை திருடிட்டு வந்தேன்னு சொல்றீங்க? நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேம்மா. தேவையில்லாம அப்படி பேசாதீங்க. ஆமா, 2 கருவாங்கி திருடிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். 2 பேரும் நல்லா பச்சை சட்டையை போட்டு வந்தானுங்க. ஏன் உன் அடியால் உனக்கு தெரியாதாக்கும்? நீ தானே திருடி கொண்டு வந்து மாட்டிட்டு இருக்கிற. வெக்கமா இல்லை அடுத்தவங்க துணியை போட்டு நிற்கிறதுக்கு? இவ்வளோ சொல்லியும் போய் கலட்டுறானான்னு பார்த்தியா? அந்த கோட்டோட விலை 5000 ரூபா. ஒழுங்கா கோட்டுக்கான காசு குடுறா. நீ போட்டதெல்லாம் நாங்களால் போட முடியாது. குடுறா. ஏழு தடி தாண்டவராயா, ஒழுங்கா 5000 ரூபா கொடுத்துரு. இல்லைன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க. வீடுக்கு போய் கொடியில் இருக்க துணியெல்லாம் தூக்கிட்டு வந்து மாட்டிக்கு திரியிறான்னு. சொந்தமாக துணி வாங்க வக்கில்லாத பயிருக்கு பேச்சப்பாரு. ஒழுங்கா 5000 ரூபா கொடுறா தடி தாண்டவராயா. போட்டுக்கிட்டு கிஃப்டாப்பானுயா கிஃப்டாப்பா. அடுத்தவங்க துணியை மேல் திருடுவ. வாங்கிக்கடா வாங்கிக்க. அந்த கருவாயம் பண்ணதுக்கு எண்ணெயை போட்டு அடிக்கிறானே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.